வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவை கோழி கறியை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். அதுவும் நாட்டு கோழி கறியை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிராய்லர் கோழியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த கறிக்காக அதிக சதைப்பற்று வர்றதுக்காக ஊசிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த பிராய்லர் கோழியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனுடைய சருமத்தை வந்து நீங்கள் நீக்கிட்டு எடுத்துக்கணும். கோழி தோலில் அதிக கொழுப்புகள் வந்து இருக்கிறதால அதை நீக்கிவிட்டு தான் நீங்கள் சமைக்கணும். இதுவே பதப்படுத்தப்பட்ட கோழி பொருட்களாக அதை நீங்கள் தவிர்க்கணும். பதப்படுத்தப்பட்ட கோழி வகைகளில் அதிக உப்பு, கொழுப்பு மற்றும் பாதுகாப்புகள் வந்து இல்லாமல் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தவிர்த்தலாம். அதுக்காக நீங்கள் சரியாக சமைக்கவும் ஆரம்பிக்கணும். கோழிக்கறி எடுத்தீங்க அப்படின்னா சால்மோனெல்லா போன்ற பாக்டீரியாக்களை தடுக்கிறதுக்கு கோழியை நம்ம நல்லா சமைச்சு தான் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன், அந்த புரதச்சத்து கிடைக்கும். விட்டமின் சத்துக்களில் விட்டமின் B6, விட்டமின் B12 கிடைக்கும். தாதுக்களில் பாஸ்பரஸ், ஜிங்க் எல்லாம் கிடைக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தசை வளர்ச்சி மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய உயர்தர புரத உணவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உயர்தர புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா தசைகளை நமக்கு வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இந்த தசை வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்தும். தசை பிடிப்பு ஏதாவது ஏற்பட்டுள்ளதுன்னா அதை சரி பண்ணிடும். பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழி இறைச்சியில் இருக்கிறதுல எலும்பு ஆரோக்கியத்தையுமே அது மேம்படுத்துது. இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் ஏற்படாது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய தசை, நரம்புகள், எலும்புகள் எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும் போது உறுதியான உடல் அமைப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வந்து பாடி பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். ஒல்லியான கோழி இறைச்சி சிவப்பு இறைச்சியை விட குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் வந்து கொண்டது. இது இதய நோய்களினுடைய அபாயத்தை உங்களுக்கு வந்து குறைக்குங்க. அதனால இது வந்து ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கொழுப்பு படிவுகளை உங்களுக்கு நீக்கி ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இதனால இதயத்துக்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதுனால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது. ஏன்னா இதயத்திற்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் தான் வேணும், கெட்ட செய்யக்கூடிய கொழுப்புகள் தேவையில்லை. அப்போ நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கிட்டே நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் கிடைக்கும். கோழி இறைச்சியில் வந்து ஒரே கலர் தான். அப்போ வந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய கோழி இறைச்சி எடுத்துக்கோங்க. சிவப்பு இறைச்சிகள் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கறிகள், அதாவது ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட குறைந்த கொலஸ்ட்ரால்ஸ் தான் அந்த கோழி இறைச்சியில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய இதயத்தை பாதுகாக்குமே தவிர இதயத்துக்கு கெடுதல் பண்ணாது. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுடைய எடையை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். கோழியில் வந்து புரதம் நிறைந்திருக்குங்க. ஸோ அந்த புரோட்டீன் இருக்கிறதால இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு கொடுத்துரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பையை தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பான உடலமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி இறைச்சி கொடுக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டயட் ஃபுட்டாக வந்து கோழி இறைச்சி உங்களுக்கு இருக்கும். மனநிலை மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். கோழி இறைச்சி இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான், செரட்டோனின் உற்பத்தியை வந்து அதிகரித்து மனநிலையை மேம்படுத்துது. ஸோ இந்த செரட்டோனின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்போ விட்டமின் B12 மற்றும் கோலின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோழி இறைச்சியில் இருக்கிறதுல மூளை வளர்ச்சிக்கு இது உதவிகரமாக இருக்குங்க. இதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் வந்து விடுபட்டலாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆரோக்கியம் கிடைக்கும். சுறுசுறுப்பான வந்து மனநலம், ஆற்றல், தொடர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமாக நம்ம இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தி கொண்டு நம்ம உடல் வந்து எப்போதுமே ஆற்றலோட எனர்ஜியாக செயல்படுறதுக்கெல்லாம் கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். விட்டமின் பி விட்டமினில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் B12 கோழில் இருக்குங்க. நியாசின், ஜிங்க் மற்றும் செலனியம் போன்ற சத்துக்களுமே இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சோர்ஸாக நமக்கு இருக்கும். நாள் முழுவதுமாகவே நம்மளை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். அப்போ நம்மளுடைய வேலைகளை சோர்வே இல்லாமல் செஞ்சு முடிக்கலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும்
அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால இந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும்போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும். அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிடுறதால, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துறதால எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. நம்ம நலமோடு வாழலாம். தொடர்ந்து கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.